அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2024 PYK ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியாவில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக பாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நியூ சிலபஸ் படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 1, குரூப் 2 2N அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத தெளிவாகவே டிஎன்பிசி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1க்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2, குரூப் 4 இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியா ரொம்ப முக்கியமானது. நம்ம பாலிட்டி ஏரியாவை பொறுத்தவரையும் ஃபுல் மார்க் கவர் பண்ணுறதுக்கு முதல்ல சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்டு செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான புக்கை நம்ம பாலிட்டிக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்திங்கன்னா குறிப்பாக கடைசி ஒரு 5 ஆண்டுகள் கொஸ்டின்ஸை நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய முழுமையாக படித்து ரிவிஷன் பண்ணிட்டுங்கன்னா நிச்சயமாக பாலிட்டி ஏரியாவில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதில் எந்தவித டவுட்டும் வேணாம். ஏற்கனவே நாம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினில் பாலிட்டி ஏரியாவிலேருந்து பார்ட் 3 வரை, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரை பார்த்திங்கன்னா 2024 கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோஸை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பின்வரும் தேதியுடன் முக்கியமான நாள்களை சரியாக பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 28, பிப்ரவரி 28னா தேசிய அறிவியல் தினம். ஆகஸ்ட் 20 தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டேன்றது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 20. ஏப்ரல் 21 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது சிவில் சர்வீஸ் டே, குடிமுறை அரசு பணி தினம்னு சொல்லலாம், குடிமை தினம்னு சொல்லலாம். அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம், ஐநா உருவான தினம் அக்டோபர் 24. கேள்வி 2, சரியான பதிலை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதான். 42வது சட்டத்திருத்தம் தொடர்ந்து கேட்குறாங்க. சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது? சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் 1976 ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் அதிகமான சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். கேள்வி 3, தகவல் உரிமை சட்டம் 2005 தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்றினை கண்டறிக. ஆர்டிஐ ஆக்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ ஆக்ட் டைரெக்டாக கேட்கலாம். ஸோ தகவல் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12ஆம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கோம். தகவல் உரிமை சட்டம் குறிப்பாக இந்த தகவல் உரிமை சட்டத்தில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸும் கேட்டே இருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. குடிமக்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறையை அமைக்க வேண்டும். சரி, இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்துமானா? கிடையாது. தகவல் உரிமை சட்டம் எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் பிரதேசம் பொருந்துமானா? பொருந்தாது. இதுதான் தகவல் உரிமை சட்டம் தொடர்பான கூற்றில் தவறானது, ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக கொடுத்துருக்காங்க. இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணுரிமை கொண்டோருக்கும் பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை. சரி, அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி சரி. ஆர்டிகல் 356 மாநில எமர்ஜென்சி. ஆர்டிகல் 362 பொருளாதார நெருக்கடியான ஃபினான்சியல் எமர்ஜென்சினா அது வராது. ஆர்டிகல் 360 தான் பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் நிதி நெருக்கடின்னு சொல்லலாம். 366 பார்த்திங்கன்னா மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறு. ஸோ இங்கே 2 ஜோடி, முதல் 2 ஜோடி சரியாக இருக்குது, கடைசி 2 ஜோடி தவறாக இருக்குது. அப்போ 3, 4 தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எக்குழு பரிந்துரைத்தது? தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்குன்னு சொன்ன குழு பார்த்திங்கன்னா தார்குண்ட் குழு. தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு தார்குண்ட் குழு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை? ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்களில் எந்தெந்த நீதிமன்றங்கள் அதனுடைய மாநில தலைநகரில் அமையலைன்னா குஜராத் உயர்நீதிமன்றமும் கேரளா உயர்நீதிமன்றமும்.
இது 2 மட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய தலைநகரில் அமைஞ்சிருக்காது. மற்ற 2 இமாச்சல பிரதேசம், மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைநகரில் தான் அமைஞ்சிருக்கும். அப்போது இங்கே எந்த உயர்நீதிமன்றங்களும் அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை? குஜராத் அண்டு கேரளா. குஜராத் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் அமைந்திருக்கும் குஜராத் உயர்நீதிமன்றம். குஜராத்தின் தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர் வரும். கேரளா உயர்நீதிமன்றம் கேரளாவுடைய தலைநகர் திருவனந்தபுரம் வரும். ஆனால் கேரளா உயர்நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளதுன்னா கொச்சினில் அமைந்திருக்கு. ஸோ இங்கே மற்ற 2 ஸ்டேட் வந்து அதன் தலைநகரில் அமைஞ்சிருக்கும். குஜராத்தும் கேரளாவும் வந்து அதன் தலைநகரில் அமையவில்லை. கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் இந்தியாவில் மொத்தம் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஆந்திராவில் பிரிச்சிருப்பாங்க. 25வது உயர்நீதிமன்றமாக உருவாக்கியிருப்பாங்க. முதல்ல உயர்நீதிமன்றம் உருவாக்குனது 3 உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கியிருப்பாங்க. மும்பை, கல்கத்தா, மெட்ராஸ், சென்னை உயர்நீதிமன்றம் 3 உயர்நீதிமன்றங்கள் உருவாக்குனாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1862 உருவாக்கியிருப்பாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறும் ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறும் ஆர்டிக்கல் 137. ஆர்டிக்கல் 137 என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றத்தினுடைய தன்னுடைய தீர்ப்பையும் உத்தரவையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என குறிப்பிட்டுள்ளது. கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர். கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் மௌலானா ஆசாத். தற்போது கல்வி வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் இருக்குது. நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் எது? நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953. இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கேட்டு ஆணையத்தின் பெயர் அதனுடைய பொருளை கேட்டிருக்காங்க. 1 அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழுனாவே நமக்கு நல்லாவே தெரியும். 2 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பு பரிந்துரைந்திருக்கும். பல்வந்த்ராய் மேத்தா குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழுனாவே 3 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்பை சொல்லியிருக்கோம். அடுத்து ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழுவை பொறுத்தவரையும் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும். ஜிவிகே ராவ் குழு மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும். காட்கில் குழு. காட்கில் குழு என்ன சொல்லியிருக்குன்னா மாநில நிதி ஆணையத்தை அமைத்தலை பற்றி குறிப்பிட்டிருக்கும். காட்கில் குழு மாநில நிதி ஆணையத்தை பற்றி அமைத்திருக்கும். நம்ம ஏற்கனவே திரும்ப இந்த அசோக் மேத்தா குழு, பல்வந்த்ராய் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, காட்கில் குழுவை பற்றி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 1 இதனுடைய கால வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. 2 அது பரிந்துரைத்த குழுவை கேட்குறாங்க. அதனுடைய தலைவரை கேட்குறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அப்போது அரசியலமைப்பு சார்ந்த குழுக்களை தெளிவாக தனியாக இன்ஸ் போட்டு நோட் போட்டு எழுதி வச்சுக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினை நம்ம எப்போவுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் பற்றிய சரியான வாக்கியங்களில் தேர்வு செய்க. பஞ்சாயத்து ராஜ் பற்றி சரியான வாக்கியங்கள் தேர்வு செய்க. 4 வாக்கியம் தந்திருக்காங்க. 1 LM சிங்வி குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது. 2 உறுப்பு 243B கிராம சபைகள் பற்றியதா? கிராம சபைகள் பற்றியதுனாவே 240 வரும். கிராம சபைகள் வந்து பார்த்திங்கன்னா 243B சொல்லுதானா? சொல்லாது. ஸோ கிராம சபைகள் பற்றி கிடையாது. 3 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஏற்படுத்தின முதல் மாநிலம் வந்து ராஜஸ்தான். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான், 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரி. ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜுக்கள் என்று தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் பஞ்சாயத்து ராஜுகளுக்கென்றே தனியாக ஒரு அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என்று அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்திருக்கும். இப்போ இங்கே சரியானது 1, 3, 4 மட்டும் சரியாக இருக்கும்.
அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று: ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை. காரணம்: ஏனெனில் இருவரும் மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையராவர். இதில் ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கு பதிலளிக்க தேவையில்லை. கூற்று சரி, ஆனால் காரணம் தப்பு. ஏன்னா இதில் அமைச்சரவை குழு மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவராக இருப்பாங்க, ஆனால் ஆளுநர் அப்படி கிடையாது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்கும் ஆளுநருக்கு எதிராக. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஆளுநர் அதிக மசோதாக்களை கிடப்பிலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் செய்தித்தாளில் இடம்பெற்றுட்டே இருக்கும். அதில் குறிப்பாக ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 201 என்ன சொல்லுதுன்றதை தொடர்பாக நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. தெளிவாக எழுதி வச்சுக்காங்க. அடுத்த கேள்வி: மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒரு கூற்றை கருதுக. கூற்று காரணம். கூற்று: முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. காரணம்: ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. ஸோ இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். ஸோ அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தை கலைப்பது முடியாட்சியின் ஒரு தனி சிறப்புரிமையாக இருந்தது. ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்று ஆகிவிட்டது. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த கேள்வி: கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி பற்றியும் அதே போல் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை பற்றியும் கேட்டிருக்காங்க. 4 கூற்று கேட்டிருக்காங்க. இந்த 4 கூற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும் கேட்டிருக்காங்க. 1. துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதியுடையவர். ஸோ துணை ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர் தகுதியுடையவர். சரி. 2. அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளும் ஆகியவற்றை பெறுகிறாரா? இந்த கூற்று பார்த்திங்கன்னா தவறு. ஸோ வைஸ் பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக மாறும்போது பிரசிடெண்ட்டுக்கான சேலரியும் சலுகையும் தான் கிடைக்குமே தவிர துணை ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டிய சேலரியும் சலுகையும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ 2வது கூற்று தவறு. 3. ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. சரி. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கிறது. சரி. கேள்வி என்ன? கீழ்கண்டவற்றை தவறான கூற்று தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 மட்டும் தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று: பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரணம்: பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். ஸோ இதில் பண மசோதாவை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மணி பில் பண மசோதாவை பொறுத்தவரையும் அதை பண மசோதாவை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 110. ஆர்டிக்கல் 110 பண மசோதா என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் அறிமுகப்படுத்த முடியுமானா கிடையாது. கூற்று தவறு. பண மசோதாவை பொறுத்தவரையும் எப்போவுமே மக்களவையில் தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. காரணம்: பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு ஆகும். ஸோ பாராளுமன்றத்தினுடைய கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான். அப்போ இங்கே கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது? கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 97வது திருத்தச் சட்டம் 2011. 97வது திருத்தச் சட்டம் 2011 தான் சேர்த்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தினாவே மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். சமதர்ம செகுலர்ஸ் என்ற வார்த்தையை ஆட் பண்ணது. அதுக்கடுத்து 44வது சட்ட திருத்தம் சொத்துரிமையை பார்த்திங்கன்னா சட்ட உரிமையாக மாற்றிருக்கும். அடுத்து 86வது திருத்த சட்டம் 2002 என்ன சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை வழங்கணும்னு குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி: அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்வு செய்க. ஸோ 4 கூற்று தந்திருக்கான். இதில் 4 கூற்றில் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் எது சரின்னு பார்க்கலாம். 1. நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறையில் கூறப்பட்டுள்ளன. ஸோ நாட்டினுடைய ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடு டிபிஎஸ்பியில் தான் சொல்லியிருக்காங்க. சரி.
ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக கருதப்படுகிறது. சரி, நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. டிபிஎஸ்பி என்பது நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. சரி, வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். ஸோ டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரிலேட்டடாக 4 கூற்றுமே சரியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம பார்த்துருப்போங்க. இப்போ பாலிட்டி ஏரியாவில் எப்படியெல்லாம் கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றதை நம்ம சொல்லியிருப்போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பாலிட்டி ஏரியாவில் எக்காரண கொண்டும் ஒரு கொஸ்டின் கூட தவறு இல்லாமல் சரியாக செய்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பிஒய்கே கொஸ்டின்ஸை பார்க்குறது. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தினசரி மற்றும் வாராந்திர தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வை சரியாக பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.